ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தான் சி வித் இனிபர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைவ் ப்ராஸ்பெக்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, அதை நேம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக போய் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம். அதோட இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஏ லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு மணி தேவைப்படுது. ஸோ ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமா. ஏப்ரல் மந்த்து 500 crore இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆகஸ்ட் மந்த்துக்கு ஒரு 400 crore இஷ்யூ பண்ணுறாங்க. அப்புறம் டிசம்பர் மந்த்துக்கு ஒரு 300 crore இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, நார்மலாக கம்பெனிஸ் ஆக்ட் படி என்ன அதை நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு டைமும் நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அக்சஸ் பண்ணுறப்போ நம்ம ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ கம்பெனியாக இருக்கிறவங்க ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த மாதிரி 1 2 3 டைம்ஸ் பர் இயருக்கு இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு வாட்டியும் இவங்க இஷ்யூ பண்ணுவாங்களா? இஷ்யூ பண்ணலாம் நார்மலாக. கரெக்டாக? பட் இந்த மாதிரி அன்னெசரி ரிப்பிட்டேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபர் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபர் மட்டும் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணலாம். அதுதான் என்னன்னா ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? அதுதான் என்னது, ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். அப்போ அந்த செகண்டு, இந்த சப்சீக்வெண்ட்டாக இதுக்கப்புறம் வர ஆஃபர்லாம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி செகண்ட் அண்ட் சப்சீக்வெண்ட் ஆஃபருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ புரியுதா ஏன்ட்டு? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைலிங் அகைன் அண்ட் அகைன், ஸோ இந்த அன்னெசரி ரிப்பிட்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக, இதுதான் ஆக்சுவலாக செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸோட லாஜிக். ஸோ இந்த அன்னெசரி ரிப்பிட்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணிடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃபர் இருக்கு இல்லையா, அந்த டேட்லேருந்து 1 year வரைக்கும் வேலிட். ஓகே, ஸோ அந்த 1 year வரைக்கும் அவங்க எவ்வளோ டைம் வேணாலும் என்ன பண்ணலாம், ஃபர்தராக ப்ராஸ்பெக்டஸ் ஃபர்தராக ஆஃபர் இஷ்யூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுறப்போ அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் ஆஃபருக்கு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் மட்டும் ஃபைல் பண்ண போதும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். இதுக்கு பேர் தான் என்னது, செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். சப்போஸ் இன் கேஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க, இன் சம் சிச்சுவேஷன் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் வித்தின் 15 daysக்குள்ளே ரீஃபண்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். என்ன பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும்னா, ஜஸ்ட் நம்ம இனிஷியலாக ஒரு ஆஃபர் நம்ம போடுறப்போ, ஃபஸ்ட்டு ஆஃபர் அப்போ செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வர செகண்ட் அண்ட் சப்சீக்வெண்ட் ஆஃபர்ஸ்க்கு நம்ம இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் ஃபைல் பண்ணோம்னாவே இட் வில் பி டீம்டு டு பி ஏ ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஐசிஐ டேர்ம்ஸில் பார்த்துருந்துடலாமா. Securities or class of securities issued for subscription in one or more issues over a certain period without further அடிக்கடி நம்ம இஷ்யூ பண்ண வேணாம், without issue or further subscription. ஸோ ஃபர்தர் ப்ராஸ்பெக்டர்ஸ் இதோட நீட் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அன்னெசரி ரிப்பிட்டேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 ஆஃபருக்கு மேலே நம்ம செக்யூரிட்டிஸ் நம்ம கொடுக்குறனால இதை வே அவுட் பண்ணுறதுக்காக வரதான் என்னது, இந்த செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இது அடுத்த ஒரு சர்டைன் பீரியடுக்கு என்னவா இருக்குது, வேலிடாக இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ அது என்ன சொல்லிடுறாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட்டை ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ அது 1 year வரைக்கும், அந்த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபர்லேருந்து 1 year வரைக்கும் அதுக்கான வேலிடிட்டி இருக்குது. அண்ட் தென் செகண்ட் அண்ட் சப்சீக்வெண்ட் ஆஃபருக்கு என்ன பண்ணுறாங்க, நோ ஃபர்தர் ப்ராஸ்பெக்டஸ் இஸ் இஷ்யூட். அதுக்கு பதிலாக தான் என்ன வந்துச்சு, இன்ஃபர்மேஷன் மெமரண்டம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷன் மெமரண்டமை நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர்ட்டை ஃபைல் பண்ணால் போதும். அது நம்ம எப்போ இஷ்யூ பண்ணணும், இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் எப்போ நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் அண்ட் சப்சீக்வெண்ட் ஆஃபர் நம்ம போடுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃபருக்கு அப்புறமா நம்ம போடுறோம்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், ஃபைல் பண்ணிடணும் ரெஜிஸ்டர்ட்டை. சரியா? ஓகே. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மெமரண்டமில் ஸோ இப்போ என்ன ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் ஃபேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஃபினான்ஷியல் பொசிஷனில் சேஞ்சஸ் இருக்குன்னா அதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எனி அதர் சேஞ்சஸ். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணுறாங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரப்போ வித்தின் 15 daysல என்ன பண்ணிடுறாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, நம்ம இன்ஃபர்மேஷன் மெமரண்டமோட ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸும் சேர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி டீம்டு டு பி அ ப்ராஸ்பெக்டஸ். ஸோ திஸ் இஸ் வாட் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது XYZ லிமிடெட்னு ஒரு கம்பெனி. ஓகேவா? இவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா,
கம்பெனிக்கு வந்து அவங்களுடைய ஃபைனல் ஷேர் ப்ரைஸ் என்ன தெரியல. என்னது ஃபைனல் ஷேர் ப்ரைஸு இவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால ஆனால் வந்து அவங்களுக்கு ரேஞ்ச் தெரியுது. இந்த மாதிரி வந்து 90 ருபீஸ்லேருந்து ஒரு 110 ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் தெரியுது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இதை மட்டும் வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸ்க்கு பேர் தான் என்னன்னா ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். என்னது? ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். அதாவது அவங்க ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ பண்ணுறப்போ அவங்களுக்கான அந்த ஃபைனல் ஷேர் ப்ரைஸ், அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஓகேவா? என்ன ஆகுது? டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால இப்போதைக்கு ஒரு ரேஞ்சை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதுதான் என்னது? ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இதோட ஸ்டாப் ஆகிடுமானா இல்லை. ஜஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போதைக்கு ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணிடுறாங்க. லேட்டர் அந்த ஃபைனல் ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அதை டிசைட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ப்ராஸ்பெக்டஸை என்ன பண்ணிடுவாங்க, இஷ்யூ பண்ணிடுவாங்க. லேட்டர் என்ன பண்ணிடுவாங்க, டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இதை என்ன பண்ணணும், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க, ப்ரியர் 3 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும், ரெஜிஸ்டர்ட்டை ஃபைல் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் வாட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். திஸ் இஸ் வாட் அபவுட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இதுக்கான ஐசிஐ டேர்ம்ஸ் பார்த்துட்டு இல்லாமா, does not include complete particulars or quantum of price of securities. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட் பர்டிகுலர்ஸ் வந்து இருக்காது. இது குவாண்டம் ஆர் ப்ரைஸ் ஆஃப் த செக்யூரிட்டிஸ், இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதுதான் வந்து குவாண்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபேவரபிளான மார்க்கெட் கண்டிஷனை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அதுக்கும் இந்த மாதிரி வந்து அண்ட் தென் இந்த மாதிரி லெஃப்ட் ஓப்பனாகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் பர் செக்யூரிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இதெல்லாமே லெஃப்ட் ஓப்பன். ஸோ இதெல்லாம் எப்போ வந்து டிசைட் பண்ணுறாங்க, அந்த ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் க்ளோஷர் ஆஃப் திஸ் இஷ்யூ. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் சொன்னேன். ஸோ இது எப்போ வந்து இஷ்யூ பண்ணாங்க, ஒரிஜினல் ப்ராஸ்பெக்டஸ்க்கு முன்னாடி. ஓகே, அது வந்து எப்போ வந்து அவங்க ஃபைல் பண்ணணும் ரெஜிஸ்டர் கிட்ட, இந்த மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆஃபர் வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா, அதுக்கு 3 டேஸ்க்கு ப்ரியராக என்ன பண்ணிடணுங்க, ஃபைல் பண்ணிடணும். ஓகே ஓகே டன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது வேரியேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இந்த மாதிரி ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்க்கும் ஒரிஜினல் ப்ராஸ்பெக்டஸ்க்கும் இந்த மாதிரி ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணுங்க, ஹைலைட் பண்ணணும். வேரியேஷன்ஸ் இந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டார் அண்ட் செபி கிட்டலாம் வந்து அந்த ஆஃபர் முடிஞ்சதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி வந்து டோட்டல் கேபிட்டல் வந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, ஸோ பை வே ஆஃப் டெப்ட், பை ஆஃப் ஷேர் கேபிட்டல், ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸில் கடைசியாக என்னென்ன இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க, இது எல்லாமே என்ன பண்ணிடணும், ரெஜிஸ்டார்கிட்டையும் செபிக்கிட்டையும் அவங்க வந்து ஃபைல் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா மிஸ்டர் ஒய். ஓகே, இவர் யார் அப்படின்னா XY ZY லிமிடெட் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10 lakh ஷேர்ஸ், எவ்வளோ 10 lakh ஷேர்ஸ் வந்து ஓன் பண்ணுறாரு. இதில் இவர் இப்போ அடுத்ததான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு 3 lakh ஷேர்ஸ் என்ன பண்ணலாம், சேல் பண்ணிடலான்னு நினைக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவியா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ சேல் பண்ணோன்னே இவங்களுக்கு என்ன போகும் அப்படின்னா இந்த மெம்பருக்கு என்ன போகும், அந்த அமௌண்ட் போகும். யாருக்கு போகும், மிஸ்டர் ஒய்க்கு. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல யாருக்கு அமௌண்ட் போகாது அப்படின்னா கம்பெனிக்கு போகாது. அமௌண்ட் எங்கே போகாது, கம்பெனிக்கு போகாது. அந்த கம்பெனியில் இருக்க மெம்பர் வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ன ஆகும், இந்த அமௌண்ட் வந்து போகும். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆஃபர் ஃபார் சேல். என்ன சொல்கிறாங்க, ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பார்த்துடலாமா. ஆஃபர் ஃபார் சேல், members or members of a company in consultation with board of director may offer whole 10 lakhம் கூட சேல் பண்ணலாம், இல்லை 3 lakhs கூட அவங்க என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அதாவது ஷேர்ஸ் ஸோ அவங்க ஓன் பண்ணது ஆஃப் தேர் ஹோல்டிங் ஆஃப் ஷேர்ஸ் டு த பப்ளிக். ஸோ திஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ்
ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூடு பை கம்பெனி, இதுவும் என்ன பண்ணுறாங்க ப்ராஸ்பெக்டஸ்னே ட்ரீட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி collectively to authorize the company carrying out transactions can be reimburse all the expenses made by it. சொன்னேன்னா ஸோ ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்னா ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ இந்த இடத்துல என்னாச்சு, மிஸ்டர் ஒய் அப்படிங்கிறவர் எக்ஸ்பிரஸ் லிமிடெட்டில் ஒரு மெம்பர். பட் இங்கே என்னென்னா அந்த ZY லிமிட்டடே ஃபார் எக்ஸாம்பிள் 8 lakh ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த அலாட் பண்ணுறப்பவே என்ன இன்டென்ஷனில் பண்ணுறாங்கன்னா வியூ டு சேல். ஸோ அதை சேல் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இன்டென்ஷனில் என்ன பண்ணுறாங்க அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லேயே அதை முடிவு பண்ணுறாங்க. அப்படின்னா அதுதான் என்னென்னா டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னது டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா, ஓகே. ஸோ யாருக்கு சேல் பண்ணுவாங்க, பப்ளிக்கு சேல் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, யார் இந்த டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் சைன் பண்ணுவா அப்படின்னா 2 directors. ஓகே, இது ரிலேட்டடாக இப்போ என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. See, company allots or agree to allot securities with a view offer for sale to the public. ஓகேவா, ஸோ issued by யார் கம்பெனி. அந்த அங்கே என்னது ஆஃபர் ஃபார் சேல் பொறுத்த வரைக்கும் யார் இஷ்யூ பண்ணுவா, மெம்பர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இங்கே யார் வந்து ஆஃபர் பண்ணுறா, கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா இந்த மாதிரி எய்தர் இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். என்னென்னா ஜஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அலாட்மெண்ட்லேருந்து 6 monthக்குள்ளே நான் இந்த மாதிரி இஷ்யூ பண்ணிடுவேன் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா ஃபுல் கன்சிடரேஷன் ஷல் நாட் பி டீம்ட் ரிசீவ்டு. ஸோ இந்த 2 things, இந்த 2 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணலாம் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா ரெக்வயர்மெண்ட். அடுத்ததாக என்னது ரெக்வயர்மெண்ட். இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும்தான் வந்து சப்மிட் பண்ணுமானே கிடையாது. இது வந்து சப்ஸ்டியூஷன் கிடையாது, அடிஷன். நார்மலாக ப்ராஸ்பெக்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுக்கணும். அதோட சேர்த்து இந்த அடிஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா நெட் அமௌண்ட் ரிசீவ் ஆர் டு பி ரிசீவ்ட். ஓகே, ஓகே டன். அடுத்தது டைம் அண்ட் பிளேஸ், இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து பர்சன்ஸ் ஹூ ஆர் மேக்கிங் த ஆஃபர், அவங்களுடைய நேம்டு அந்த டேரக்டராக இருக்காங்க. ஓகேவா, ஸோ சைனிங் பொறுத்த வரைக்கும் 2 directors. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ஸோ நெக்ஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ அதோட நம்மளுக்கு ஆல் ப்ராஸ்பெக்டஸ் டன். ஸோ எம் லிமிடெட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இஷ்யூ பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஃபுல் ப்ராஸ்பெக்டஸ் எப்படி என்ன இருக்கும், ஒரு 200 pages இருக்குன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குது 200 pages. இந்த மாதிரி கம்பெனியோடைய பேக்ரவுண்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னலாம் இருக்குது, அந்த இஷ்யூ டீட்டெயில்ஸு. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே என்ன இருக்கும் ஃபில்ட் பை இந்த 200 pagesல இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க ROCக்கு ஃபைல் பண்ணுவாங்களா நார்மலாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அடிஷ்னலாக ஒரு சும்மா ரேண்டமாக தான் சொல்கிறேன், ஒரு 10 to 15 pages என்ன பண்ணுவாங்க சம்மரியாக கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க சம்மரியா. இந்த சம்மரியை தான் என்ன சொல்கிறாங்க ஏப்ரிட்ஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். இந்த சம்மரியை தான் என்ன சொல்கிறாங்க ஏப்ரிட்ஜ்டு ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த சம்மரியில் என்ன இருக்கும் ஷார்ட்டாக என்ன அந்த ஓவர்வியூ, அதுக்கப்புறம் என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டரு, என்ன இஷ்யூ ப்ரைஸு, என்னென்ன அந்த இஷ்யூடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, இதெல்லாமே சம்மரியாக இருக்கும் அந்த ப்ராஸ்பெக்டஸில். ஸோ அந்த சம்மரைஸ்டு டாக்குமெண்ட் தான் என்னது ஏப்ரிட்ஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். ஸோ என்னது எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் ஏப்ரிட்ஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் இல்லாமல், அதாவது இந்த சம்மரைசேஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது நம்ம இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் abridged prospectus. ஸோ இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாமா. See, the memo containing such salient features of prospectus specified by SEBI. ஓகேவா, ஸோ இதுக்கான நீட் என்ன சம்மரைஸ்டு ஃபார்ம், அவ்வளோதான். ஆக்சுவல் ப்ராஸ்பெக்டஸ் உடைய சம்மரைஸ்டு ஃபார்ம், எவ்ரி அப்ளிகேஷன் ஃபார்ம் accompanied with abridged prospectus. ஸோ எப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த ஏப்ரிட்ஜ் ப்ராஸ்பெக்டஸ் வந்து தேவையில்லை, நாட் ரெக்வயர்ட், நாட் அப்ளைட் அப்படின்னா இந்த மாதிரி போனோஃபைடு இன்விடேஷன் டு அண்டர் ரைட்டிங் அக்ரிமெண்ட். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு நாட் அப்ளைட், அதாவது ஏப்ரிட்ஜ் ப்ராஸ்பெக்டஸ் ரெக்வயர்மெண்ட் வந்து தேவை கிடையாது.
அண்ட் தென் ஆஃபர் பப்ளிக் ஆஃபர் இல்லாமல் இருக்குது, பப்ளிக் ஆஃபரே இல்லை அப்படின்னா அப்பயும் நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கு மட்டும்தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அந்த ஆஃபர் அப்படின்னா அப்பயும் நம்மளுக்கு இந்த ஏபிரிட்ஜ் ப்ராஸ்பெக்டஸ் நாட் நீடட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொவிஷன் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ ரைட் டு ரிசீவ்னு பார்க்குறப்போ எனி பர்சன் கேன் ரிசீவ் அண்ட் பெனால்ட்டி இதோட மீறினா 50K வந்து பெனால்ட்டி. திஸ் இஸ் வாட் அபவுட் ஏபிரிட்ஜ் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இந்த 5 ப்ராஸ்பெக்டஸையும் நம்ம ஷார்ட்டாக வந்து சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு இஷ்யூ பண்ணிவிட்டு இயர் ஃபுல்லாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா இஷ்யூக்கு. ஸோ ஃபர்தர் இஷ்யூக்கு இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் போட்டுக்கிட்டா அது செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ப்ரைஸ் குவான்டம் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணலைன்னா அது என்னது ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃபர் ஃபார் சேல். அண்ட் தென் கம்பெனி வந்து வித் அ வியூ டு சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா அது என்னது டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ஃபைனலாக ப்ராஸ்பெக்டஸ் வந்து சம்மரைஸ்டு பண்ணி அந்த சம்மரைஸ்டு ஃபார்ம் அப்ளிகேஷனோட நம்ம அக்கம்பெனி பண்ணுறப்போ அது என்னது ஏபிரிட்ஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். அந்த சம்மரைஸ் டாக்குமெண்ட் பேர் என்ன ஏபிரிட்ஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த 5 திங்ஸ். ஓகேவா? ஸோ இதாங்க இந்த சம்மரைசேஷன். ஓகேவா?